வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி டேரட் கார்ட் ரீடர் லீ நியூஸ் சேனலுக்காக. இன்றைக்கி 8ஆம் தேதி நவம்பர் 8 25வது வருஷம் சுவாதி விசாகம்க்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் ஓடுதுங்க. சனிக்கிழமை. இன்றைக்கி மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? நமசிவாய். மேஷ ராசிக்கு கார்டு நம்பர் 4 த எம்பரர் வந்திருக்கு. கொஞ்சம் நீங்கள் அதட்டுற மாதிரியோ இல்லை தேவையில்லாத வார்த்தையோ பேசுனீங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை கெட்டுரும். அது வீட்லையாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், தொழில் செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், இங்கேயுமே கொஞ்சம் நிதானத்தை கையாளுங்க. உங்கள் வார்த்தை பேசும்போது நீங்கள் பேசணும்னு நினச்ச வார்த்தை வேறு, அர்த்தம் வேறையாக போயிடுச்சுன்னா உங்களால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. மற்றபடி உங்களுக்கு 60% பாசிட்டிவாக இருக்குது. அந்த பாசிட்டிவ்னஸை கொண்டு போயிட்டு கொஞ்சம் இன்றைக்கி நம்ம பண்ணுற விஷயம்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. ரிஷபம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 9 த ஹெர்மிட் அப்படின்னு வந்திருக்கு. பெரியவங்க ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்டதோடு இருக்கவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதாவது அண்ணன் தம்பி அந்த மாதிரி, அக்கா தங்கச்சி, பெரியப்பா பெரியம்மா, அந்த மாதிரி ரத்த உறவுகள்கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். மற்றபடி கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி உங்களோட திங்கிங் இருக்கும், பட் அப்படி கிடையாது. உங்களுக்கான நிதானம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். 65% பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி நாள் நல்லா இருக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் வீட்டில் இறந்த பெரியவங்களை நல்லா கும்பிட்டுட்டு எந்த வேலையினாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மிதுனம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 19 த சன் வந்திருக்கு. 99% பாசிட்டிவான கார்டு. ஒரு பூஸ்டப்பான டேவாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லான டேயாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும், பண வரவு இருக்கும், திருமண பேச்சில் ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். நம்ம ஹெல்த்து கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும். மோசம்னா அவ்வளோ மோசம் கிடையாது. எப்பப்பா 99 இருக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ குட் டேங்க. இன்றைக்கி நல்லா இருக்குது. 99% பாசிட்டிவாக இருக்குது. நல்லா இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு. கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிவாய். கடகம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 10 த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் 90% பாசிட்டிவ் கார்டு. நிறைய அவங்களுக்கு ஒரு லக்கான டேன்னு சொல்லலாம். பண வரவு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த பண வரவு வருது அப்படின்னா ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல வந்துருச்சுன்னா அதோட நிறுத்திக்கணும். நீங்கள் இன்னும் வரும்னு உட்காந்துருந்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து பிடிங்கிட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஆஃப் டைம் தான் அது நல்லா இருக்குங்க. டே இன்றைக்கி நல்லா இருக்குது. பண வரவும் நல்லா இருக்குது. ஹெல்த்தும் நல்லா இருக்குது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. 90% பாசிட்டிவிட்டியாக இருக்கும். சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமசிவாய். சிம்மம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 15 த டெவில் கார்டு வந்திருக்கு. டேஞ்சரஸ் ஃப்ரெண்ட்ஷிப். சுயநலமாக யோசிப்பீங்க. தேவையில்லாத நட்புனால உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். ஆனால் பண வரவு நிறையாவே இருக்கும். அந்த ஃபிசிக்கல் டிசைர்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. அதை தான் திரும்ப சொல்கிறோம். இந்த கார்டு வந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத நட்பை ஒதுக்கி விடுங்க. ஓகேங்களா? பண வரவு இருக்குது. 40% பாசிட்டிவாக இருக்குது. கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கன்னிக்கு கார்டு நம்பர் 5 த ஹீரோபேண்ட் இருக்குது. கடவுளோட ஆசீர்வாதமான நாள். கொஞ்சம் படிப்பில் அடுத்த ஒரு புது விஷயத்தில் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்குங்க. என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 75% பாசிட்டிவ் இருக்குது. உங்களோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு நல்ல கார்டு வந்திருக்கு இன்றைக்கி. அதனால் உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம் நல்லாவே இருக்கும். அந்த மாற்றம் உங்கள் லைஃப்பில் சந்தோஷத்தை கொடுக்குங்க. சரிங்களா? துலாம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. துலாம்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஓடுது. அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம்க்கு 15 வந்திருக்கு. 40% பாசிட்டிவ் கார்டு. பண வரவு நல்லா இருக்கும். தேவையில்லாத நட்புகள்னால கெட்ட பெயர் வரக்கூடியதாக இருக்கும். சுயநலமாக யோசிப்பீங்க. அது உங்களை எங்கேயாவது போய் லாக் பண்ணி விட்டுரும். ஸோ பார்த்துருங்க. பண வரவு இருக்குது, பட் கவனமாக இருங்க. விருச்சிகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிவாய்.
விருச்சிகம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 7 த சேரியட் அப்படின்னு வந்திருக்கு. டபுள் மைண்டடாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப குழம்பாமல் இருங்க. நீங்கள் 2 பக்கம் ஒரு குதிரையை ஓட விட்டுட்டு நீங்கள் நடக்கணும்னு நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியாது. ஒரே லெவலில் போனால் தான் நீங்கள் அந்த இடத்த போய் அடைய முடியும். ஸோ கண்டிப்பாக யோசித்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆம்பிஷனை வந்து இன்றைக்கி அதை ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது, பட் ஸ்ட்ரகிளாக இருக்குது. மைண்ட் வந்து டபுள் மைண்டடாக இருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி, அதை பார்த்து கவனமாக கையாளுங்க. 50% பாசிட்டிவாக இருக்குது. தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு அப்படின்ட்டு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வரவு நல்லா இருக்குது, 90% பாசிட்டிவ் இருக்குது. உங்களோட ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நல்லா இருக்குங்க. 90% பாசிட்டிவாக இருக்குது. மகரம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமச்சிவாய். மகரம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 12 த ஹேங்க்டு மேன் வந்திருக்கு. நம்ம தான் வந்து இந்த வீட்டுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கிற பாதையிலேருந்து நகர்ந்துருவீங்க. அது எல்லாருமே வந்து சில நேரங்களில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் சில விஷயங்களில். அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் ஓவர் கம் பண்ண முடியும். பட் அந்த பழசாக போன லாஸோ இதை வேறு எல்லாத்தையுமே யோசிக்காமல் கவனமாக இருங்க. அதை யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் தப்பாக போயிடும். சரிங்களா? 30% பாசிட்டிவாக இருக்குது. வருமானம் நிறைய பக்கத்தில் உங்களுக்கு சுற்றி பிரச்சனை கொடுப்பாங்க. அதை வந்து கவனமாக கையாளுங்க. ஓகேங்களா? கும்பம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கும்பம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 19 த சன் அப்படின்னு வந்திருக்குங்க. 99% பாசிட்டிவ் கார்டு, சக்ஸஸ், ஃபுல்லாக எனர்ஜெட்டிக், ஜாய் அண்டு அதாவது ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அதாவது அவங்களுக்கான முடிவு வந்து சாதகமாக கிடைக்கும் திருமணம் பந்தத்தில். மற்றபடி ஹெல்த் நல்லாயிருக்கு, பண வரவும் நல்லா இருக்குது, மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. 99% பாசிட்டிவ் கார்டு. மீனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மீனம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 1 த மெஜிஷியன் வந்திருக்குங்க. 99% பாசிட்டிவாக இருந்தாலும், அதாவது கண்ணு படுறது, திருஷ்டி வைக்கிறதுன்னு அந்த மெஜிஷியன் பற்றி நான் ஒருக்க இதை பற்றி டீட்டெயில்டாக நான் அன்றைக்கி சொன்னேன். இந்த செய்வினை அப்படிங்கிறது நம்ம நம்பலைங்கிறது வேறங்க. அந்த மாதிரி செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்துறவங்களும் இருப்பாங்க. பார்க்குறக்கு அவங்க வந்து ஒன்றுமே இல்லைனாலும் கெத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள பார்த்தாவே. ஸோ அதை வச்சே அவங்க வந்து இப்படி இருக்காங்களே, அவங்க இப்படி நல்லா இருக்கலாங்கிறது ஒரு பொறாமை நிறைய பேர்த்துக்கு வரும். ஸோ அது 99% பாசிட்டிவாக இருக்க கார்டு தான். பட் இதில் இந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு வந்து ஒரு அடி விழுகும். பிஸ்னஸில் எல்லாமே நல்லாயிருக்கும், ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க. ஸோ நாள் நல்லா இருக்குங்க அவங்களுக்கு. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.